சரி, இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே தான் சூரியன் தற்போது நவம்பர் மாதத்தில் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். ஆனால் கொஞ்சம் அவருடைய எனர்ஜி பவர் என்ன ஆகும்னா கொஞ்சம் கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நவம்பர் மாதங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு மேலே சூரியனுடைய வலு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். அவர் கரெக்டாக 17க்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 2க்கு போயிடும். அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சூரியன் போனது இருந்து தான் உங்களோட வேகம், உங்களுடைய பேச்சு, ஒவ்வொரு வார்த்தையும் ஸ்ட்ராங்காக அனுப்பிங்க. இப்படித்தான், இது தவறு, இது சரி, இது இப்படித்தான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த நவம்பர் மாதம் பிற்பகுதிக்கு மேல் சிறப்பாக இருக்கு. அப்போ இந்த நவம்பர் மாதம் பிற்பகுதி வரை என்ன பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யாரை பற்றி யோசிக்காதீங்க. காலைல எந்திக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்களுடைய வேலை உண்டு, உங்கள் பாடு உண்டுன்னு இருந்துருங்க.